இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து அந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூட திருவாளருக்கு விலையில்லா சந்தனம் ஒவ்வொரு ஆண்டும் சந்தனக்கட்டை கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியம் கொடுத்து வந்தது. திடீர்னு 2018ஆம் தேதி நிறுத்தப்பட்டு 2019ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு அந்த மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. மாநில அரசே கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2019 மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் கொடுக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு அதை உயர்த்த வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டது. 6 கோடியை 12 கோடி ரூபாயாக அந்த மானியத்தை உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு.